கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டோடைய வசனங்களுடைய தன்மைகளை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டோடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாதான். ஆண்டோடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்புவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 10-11 அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, ஒரு மனிதனை பற்றி குறித்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொன்னா அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியேட் செய்து அவனுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ குஷ்டரோகியை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்றாரு. ஆண்டோடைய வார்த்தையை அவர் அனுப்புறாரு, தன்னுடைய வார்த்தையை அனுப்புறாரு. உடனே அவன் என்ன செய்யறானா, சுத்தமாகிறானா. பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவோ தாவரங்கள் இருக்கு. எல்லா தாவரங்களுமே ஒரு விதையின் அடிப்படையில தான் என்ன செய்து உருவாகுது, அல்லது ஒரு கொப்பின் அடிப்படையில உருவாகுது. ஒரு விதையை நம்ம போட்டோம்னா போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு தானாகவே என்ன செய்யுது, முளைச்சிருது. முளைத்து அது பலன் தருகிறது. அதுபோல ஆண்டோடைய வார்த்தையும் நம்முடைய ஒரு மனிதனுக்குள்ளே அது செல்லும் பொழுது அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கனியை தரக்கூடியதாக, அவன் விரும்பக்கூடிய ஒரு நல்ல சுகத்தையோ அல்லது பலத்தையோ அல்லது அவனுக்கு தேவையானவர்களே தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. பாருங்க, ஆகையினால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது நமக்கு அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நம்ப வேண்டும். அப்படி நம்புறதுனால தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டோடைய வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது மட்டும் இல்லை, அவருடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது அது வெறுமையாக என்ன செய்யாது, திரும்ப அநேக நேரங்களில் நாம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில அல்லது மனதில் ரொம்ப சோர்வு வரும்போது ஆண்டோடைய வசனங்களை நாம் வேதத்தின் மூலமாக வாசித்தோம் என்று சொன்னால் அந்த வசனம் என்ன செய்யுது, நமக்கு ஆறுதலை தருகிறது, தேற்றுகிறது. அல்லது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற சொல்லி ஒரு நம்பிக்கையை நமக்கு என்ன செய்யறது, தருகிறது. அதை தான் சொல்லியிருக்கு. பாருங்க, ஆண்டோடைய வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையாக என்ன செய்யாதான், திரும்பவே செய்யாதான். எப்படி ஒரு நிலத்துல போடப்பட்ட ஒரு விதை அது ஒரு நாள் மாறவே செய்யாது, அது எந்த விதத்திலேயாவது முளைத்தே வரும். அப்படிங்கிறது போல ஆண்டோடைய வசனம் வெறுமையாகவே என்ன திரும்பாதான். அடுத்தது பாருங்க, ஆண்டோடைய வசனம் நீங்குவதில்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆண்டோடைய வசனம் என்ன செய்யாது, நீங்குவதில்லை. நம்முடைய ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வசனம் என்ன செய்யாது, நீங்கவே செய்யாது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஏசாயா 59 அதிகாரம் 21 வசனத்துல போட்டு பாருங்க, உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் நீங்குவதில்லைன்னு சொல்லி போட்டு, உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் நீங்குவதில்லைன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்களை கேட்கறதுக்கு முன்னால நாம என்ன சொல்றோம், ஆண்டவரை நாம சோத்தரிக்கிறோம். சோத்திரம்னு சொல்லி அநேக காரியங்களுக்காக எனக்கு என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு சோத்திரம், என் அரணான அடைக்கலமே சோத்திரம், என் வெளிச்சமே சோத்திரம், என் பாதை எனக்கு பாதை காட்டுகிறவரே சோத்திரம், எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவரே சோத்திரம்னு சொல்லி என்ன சொல்றோம், நமக்கு சோத்திரத்தை சொல்றோம். காரணம் எனது சோத்திரத்தை எனக்கு செலுத்துங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியே எனக்கு செலுத்துங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றதுனால நம்ம சொல்றோம், அந்த வசனங்கள் அந்த வார்த்தைகள் ஒரு நாள் நம்ம என்ன செய்யாது, நம்மளை விட்டு நீங்கவே செய்யாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்கள்ல பாருங்க, நம்ம ஒரு உற்சாகமாக இருக்கணும் அல்லது உற்சாகம் மூட்டணும்னு சொன்னா நம்ம அல்லையிலேயே சொல்றோம். ஒரு கூட்டங்களில் நம்ம பேசுகிறோம், இல்லைன்னா இருக்கிறோம், அல்ல முன்னால் இருக்கிற ஒரு ஊழியக்காரரு நம்ம எல்லாரும் உற்சாகப்படுத்தணும்னு சொன்னால் சரி அல்லேலியான்னு சொல்வார். உலகம் முழுவதும் எல்லா மதத்தினருக்கும் ஒவ்வொரு விதமான மொழிகள் இருக்கும். ஆனால் நம்முடைய மதம் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்தது அல்லேலியாங்கிற ஒரு வார்த்தை. அல்லேலுயா, அல்லல் இல்லை ஐயா, அல்லல்னா துன்பம் இல்லையேன்னு அர்த்தம். எல்லா மொழியிலையும் அல்லேலுயா தான். அது தமிழ்லையும் அல்லேலியா தான், அது இங்கிலீஷ்ல அல்லேலியா, எல்லாமே அல்லேலியா தான். எங்கேயாவது அல்லேலியா சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அங்க கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாய் விட்டு என்ன செய்யும், நீங்காமலே என்ன செய்யும் இருக்கும். ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம எப்போதும் நம்முடைய மனதில் என்ன செய்து வைத்துக் கொள்ள வேண்டும்.